நம்ம கிச்சனில் காய்கறி பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா 2 எடுத்து கீறி வச்சுருக்கேன், பீட்ரூட் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. குக்கரில் காய்கறி நம்ம வேக வைக்க போகிறோம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ காய்கறி போட்டுக்குங்க. பீட்ரூட் போட்டுக்குங்க, கேரட் போட்டுக்குங்க, பீன்ஸ் போட்டுக்குங்க. நல்லா பரட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்குங்க. இப்போ 3 விசில் விட்டுக்குங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். கொதி வந்தோன்னே நம்ம அரிசியை இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நான் அரிசி போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் நான் அரிசியை ஊற வச்சேன். இப்போ ஊறிடுச்சு. இதில் போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா போட்டுக்கலாம். மல்லிக்கீரை போட்டுக்குங்க. இப்போ குக்கர் போட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷம், 5 விசில் வரணும். இப்போ மூடி போட்டுருங்க. இப்போ 5 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். காய்கறி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.